எப்பவும் போல பெரிய மருமகளான பூஜா அவளோட சமையல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தா. அந்த பக்கமாக வந்த லட்சுமி அம்மா பூஜாவை பார்த்து கிச்சனுக்குள்ளே வந்துட்டு இருந்தாங்க. என்னத்த உங்களுக்கு என்ன வேணும்? எப்போவுமே இந்த கிச்சன் பக்கமே வரமாட்டீங்க. இன்றைக்கி என்ன கிச்சன் பக்கம் வந்திருக்கீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வந்திருக்கீங்க. சொல்லுங்கள் சொல்லுங்கள், கேட்குறேன் அப்படின்னு பூஜா சொன்னா. அது ஒன்றும் இல்லை மருமகளே, எப்பவும் எனக்கு ஏதாவது ஒரு பக்கோடா பண்ணி தரணும்னு உன்ட்ட நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீ இன்னும் பண்ணி தந்துட்டு தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி மட்டும் எனக்கு பக்கோடா வரலையே, அதான் என்னன்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு லட்சுமி அம்மா பூஜா கிட்ட சொன்னாங்க. அத்தை, டெய்லியெல்லாம் பக்கோடா பண்ணி கொடுக்க முடியாது. ஏற்கனவே இங்கே சமையல் வேலை நிறைய இருக்குது. சாப்பாடு பொங்கவா இல்லைன்னா உங்களுக்கு பக்கோடா செஞ்சுட்டு இருக்கிறவா? இன்றைக்கி டைம் இல்லை அத்தை, நாளைக்கு வேணால் ஏதாவது பக்கோடா பண்ணி தரேன். அம்மாடி மருமகளே, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அந்த பக்கோடா தான். அது கூட எனக்கு நீ பண்ணி தர மாட்டியா என்ன? எப்பவும் போல் ஒரு பக்கோடா, அது கொஞ்ச நேரம் ஆகுமா, பண்ணி தந்துட்டு போமா, அடுத்தது சமையல் வேலையெல்லாம் பாரு அப்படின்னு லட்சுமி அம்மா பூஜா கிட்ட சொன்னாங்க. என்னால் முடியல, எப்போ பாரு இந்த அத்தை பக்கோடா போட்டியா, பக்கோடா எங்கே, பக்கோடா காணும், இப்படியே கேட்டுட்டு இருக்காங்க. நான் சமையல் பண்ணவா இல்லை இந்த பக்கோடா செஞ்சு என் லைஃப்பை ஓட்டவான்னு தெரியல. என்னாச்சு அக்கா, பக்கோடா பக்கோடான்னு புலம்பிக்கிட்டே வாரீங்க? பக்கோடாவால் என்ன பிரச்சனை உங்களுக்கு? அந்த பக்கோடாவால் பிரச்சனை இல்லை, அந்த பக்கோடாவை கேட்டுட்ருக்கிற அத்தையால் தான் பிரச்சனை. எப்பவும் போல் இல்லாமல் இன்றைக்கி பக்கோடா எங்கேன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. சரி அக்கா, அந்த பக்கோடா கதையை விடுங்க. நம்ம அதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி அத்தையை பக்கோடாவை மறக்க பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பக்கோடாவுக்கு ஒரு முடிவை கட்டணும், அதுக்கு ஒரு ஐடியாவை சொல்லு அப்படின்னு ரெண்டு மருமகளும் ஒரு திட்டம் போட்டு பக்கோடாவை அத்தையை மறக்க பண்ணலான்னு நினச்சாங்க. அன்னைக்கு பக்கோடா கதை நல்லபடியாகவே முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் லட்சுமி அம்மா பூஜாவை பார்க்கறதுக்காக கிச்சனுக்கு வந்தாங்க. அம்மாடி மருமகளே, இன்னைக்காவது பக்கோடாவை ரெடி பண்ணிட்டியா? எனக்கு பக்கோடா சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது, அதான் கிச்சனுக்கு நேராக வந்துட்டேன். அத்தை, பக்கோடாலாம் இனி என்னால் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ நம்ம வீட்டில் காய்கறி இல்லை. ஏதாவது காய் இருந்தால் தானே என்னால் பண்ண முடியும். என்ன மருமகளே பேசுகிற? காய்கறி இல்லைன்னா போய் காய்கறி வாங்கிட்டு வந்து பக்கோடா போடு. இல்லை அத்தை, நான் இனி காய்கறி வாங்க போக மாட்டேன். போனால் நீங்கள் பக்கோடா போடுன்னு சொல்லுவீங்க, அதனால் நான் போக மாட்டேன். சரி மருமகளே, நான் உன்ட்ட பக்கோடாவே கேட்க மாட்டேன். நீ போய் கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வா. அப்படி வழிக்கு வாங்க. சரி, நான் போய் காய்கறி வாங்கிட்டு வந்து சமையலையாவது பார்க்குறேன் அப்படின்னு பூஜா லட்சுமி அம்மா கிட்ட சொல்லிட்டு காய்கறி வாங்க போயிட்டான். மறுபடியும் லட்சுமி அம்மா கிச்சனுக்கு வந்தாங்க. மறுபடியும் கிச்சனுக்குள்ள லட்சுமி அம்மா வரதை பார்த்த பூஜாவுக்கு, அச்சச்சோ, மறுபடியும் அத்தை வராங்களே. சொல்லுங்க அத்தை, இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பூஜா சொன்னா. அதான் எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டேலாமா, அதனால் போய் பக்கோடாவை ஃபஸ்ட்டு போடு, அதுக்கப்புறமா உன் சமையலை பாரு. ஐயோ அத்தை, முதல்ல இருந்து திரும்படியும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் காய்கறி வாங்க போனால் நீங்கள் தானே பக்கோடா இனிமேல் வேண்டான்னு சொன்னீங்க. நான் இப்போ காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன், அதனால் பக்கோடாலாம் போட முடியாது. அம்மாடி மருமகளே, காய்கறியை நீ வாங்க போகலன்னா என் பையன் வாங்கிட்டு வருவான், அதுக்காக பக்கோடாவே வேண்டாம் நீ எப்படி சொல்கிறது? சரி அத்தை, பக்கோடா போட்டு தரேன், நீங்கள் போய் ஹாலில் உட்காருங்க. நேற்றும் அத்தை பக்கோடா கேட்டு என் மண்டையை ஒரு வழி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணனே தெரில, அத்தையும் பக்கோடாவையும் பிரிக்கவே முடிய மாட்டேங்குது. அப்படியாக்கா? சரி சரி, கவலைப்படாதீங்க. வேற ஏதாவது பிளான் பண்ணி அத்தையும் பக்கோடாவையும் நம்ம பிரிச்சே ஆகணும். நேற்றும் நீ சொன்னபடி தான் காய்கறி இல்லைன்னு சொன்னேன். என்னமோ நம்ம போடுற திட்டத்தை விட அவங்க போடுற திட்டம் தான் நினச்சபடி நடக்குது. சரி அக்கா, விடுங்க. இன்னைக்கு போடுறதுல கண்டிப்பாக பக்கோடாவுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம். அத்தையும் பக்கோடாவையும் கண்டிப்பாக பிரித்து விட்டுருவோம். அடுத்த நாள் காலையில் லட்சுமி அம்மா எப்பவும் போல் கிச்சனுக்குள்ளே வந்தாங்க. கிச்சனில் பூஜா சமையல் பண்ணிட்டு இருந்தா. அம்மாடி மருமகளே, சமையலே பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அப்போ பக்கோடாவை பண்ணி முடிச்சிருப்பிய. சரி சரி, கொண்டா பக்கோடாவை சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ அத்தை, சமையல் முடிச்சுட்டு பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நீங்களே வந்து இப்போ கேட்டுட்டீங்க. சரி ஓகே, நான் பக்கோடா பண்ணி கொண்டு வரேன்.
அம்மாடி என்னடி பண்ணிட்டு இருக்கிற? சீக்கிரமா இந்த பக்கோடாவை பண்ணி முடிச்சுட்டு சமையலை பார்க்கலாம்ல. நானும் பக்கோடா ரெடி பண்ணியிருப்பான்னு உள்ள வந்தேன். சரி இப்போ பக்கோடாவை முடிச்சுட்டு அப்புறமா மிச்சம் இருக்கிற சமையலை பாரு அப்படின்னு லட்சுமி அம்மா பூஜா கிட்ட சொன்னாங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அத்தை, இப்போ பக்கோடா போட்டு தந்துடுறேன். பூஜா பக்கோடாவும் பண்ணி லட்சுமி அம்மா கிட்ட கொடுத்துட்டா. பக்கோடாவை லட்சுமி அம்மா சாப்பிட்டுட்டு, ஐயோடி அம்மா இது என்னடி பக்கோடா ரொம்ப கசப்பா இருக்குது. அத்தை, இது பாவைக்காய் பக்கோடா. இது இப்படி தான் கசப்பாக இருக்குது. இனிமேல் நீங்கள் பக்கோடா என்கிட்ட கேட்க மாட்டீங்கல்ல, அதான் உங்கள் பக்கோடாவுக்கான ஒரு முடிவு கொண்டு வந்தாச்சு. இன்னைக்கு பார்த்தா மாமியார் மருமகள் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் அதிகமான கதைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்.